காரையில் கண்ட முகம் பை ஈவி லூகாஸ். நேற்று சாயங்காலம் எனது நண்பன் டாப்னி வீட்டில் நடந்ததை மறக்க முடியவில்லை. அந்த அனுபவம் இன்னும் என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் பேச்சு பூத பைசாகங்களை பற்றி திரும்பியது. கூட்டத்தில் ஒவ்வொரு ஆசாமியும் தன் நண்பருடைய 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 யாருக்கோ சம்பவித்த பைசாச அனுபவங்களை கூறி எங்களை பயப்படுத்தி நம்ப வைக்க முயன்றார். அவையெல்லாம் உப்புச்சப்பற்ற வெறும் முயற்சிகளாக ஒழிந்தன. அந்த கூட்டத்தில் எனக்கு தெரியாத பலர் வந்திருந்தனர். என் நண்பன் ரச்சன் வெயிட் ஒரு மூஞ்சூரி ஆசாமியை அழைத்து வந்திருந்தான். அந்த ஆசாமி ஒவ்வொருவர் சொல்வதையும் கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தான். கடைசியாக அவன் பேச்சில் கலந்து கொள்ளாமல் இருப்பதை கவனித்த டாப்னி, இம்மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது கிடையாதோ என்று மரியாதையாக கேட்டான். அந்த புதிய ஆசாமி சிறிது நேரம் மௌனமாக யோசித்துவிட்டு, சாதாரணமாக அதை கதை என்று விவரித்துவிட முடியாது. உங்கள் அனுபவமெல்லாம் கேள்வி நாணம் தானே. என்னுடையது அப்படிப்பட்டது அல்ல. உண்மை எப்பொழுதும் கதையை விட விபரீதமானது என்று நான் நினைப்பவன். அத்துடன் உண்மை கதையை விட எப்பொழுதும் சுவாரஸ்யமானது. எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை கூறுகிறேன். அதிலும் ஆச்சரியம் என்னவெனில், இன்று மத்தியானம்தான் அக்கதை முடிவடைந்தது. அதை எங்களுக்கு சொல்லுமாறு நாங்கள் அவனை வேண்டிக் கொண்டோம். 2-3 வருஷங்களுக்கு முன்பு ஹால்பன் பகுதியில் பெரிய ஆர்மன் தெருவில் சில அறைகளில் வாடகைக்கு இருந்தேன். அங்கு படுக்கை அறையில் முந்தி குடியிருந்த ஆசாமி வெள்ளையடித்திருந்தான். அதனால சுவர் முழுவதும் ஈரம் துவாரியதால் பாலம் பாலமாக காரை விழ ஆரம்பித்தது. அதில் ஒன்று, இது ஏற்படுவது மிகவும் சாதாரணம், ஒரு மனிதனுடைய முகம் போல கரை படிந்திருந்தது. இதில் அதிசயம் என்னவென்றால், சாதாரணமாக எதிர்பார்ப்பதை விட அதில் மனித முகஜாடை மிகவும் அதிகமாக இருந்தது. காலையில் கண் விழித்தவுடன் எனக்கு உடனே எழுந்திருப்பதற்கு எப்பொழுதும் சோம்பல். அப்பொழுதெல்லாம் அந்த காரையில் காணப்பட்ட மனித முகத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். மற்ற இடங்களில் ஈரக்காயம் ஆரம்பித்ததும் கரைகள் மறைய ஆரம்பித்தாலும் அந்த முகம் மட்டும் மறையவே இல்லை. அங்கு குடியிருக்கும் பொழுது எனக்கு ஒரு தடவை இன்ஃபுளுன்சா ஜுரம் கண்டது. வியாதியாக படுக்கையில் கிடக்கும் பொழுது வேறு வேலை ஒன்றும் இல்லாததினால் அதை பார்த்து அதை பற்றி யோசித்து பொழுதை போக்கிக் கொண்டிருப்பேன். அதிலிருந்துதான் அந்த முகம் என் உள்ளத்தில் அதிகமாக படிந்துவிட்டது. அதன் மீது எனக்கு நிஜமான உயிருள்ள மனிதன் போல ஆச்சரியமான பற்றுதல் எழுந்தது. இரவும் பகலும் அது என் மனதை ஒருங்கே கவ்வியது என்று கூறலாம். அந்த உருவத்திற்கு மூக்கு சிறிது, ஒரு பக்கம் வளைந்து, நெற்றி விசாலமாக சரிந்து உயர்ந்திருந்தது. அது சாதாரணமாக காணப்படுவதாகவும் மனதில் பதிய கூடாததுமாகவும் முகமில்லை. 1000-1 ஒரு முறை பார்த்தால் மனதை விட்டு அகலாது. எனக்கு உடம்பு குணப்பட்டு வந்ததோ, ஆனால் அந்த முகம் என் மனதை கட்டுப்படுத்தியது. தெருவில் போகும் பொழுதெல்லாம் அதை போன்ற மனிதன் இருக்கின்றானா என்று தேட ஆரம்பித்தேன். அந்த முகஜாடை உள்ள மனிதன் எங்கே இருக்கிறான்? அவனை அவசியம் சந்திக்க வேண்டும் என்று என் மனதில் ஒரு பேய் ஆசை எழுந்தது. காரணம் எனக்கு விளங்கவில்லை, கூற முடியவில்லை. அவனையும் என்னையும் விதி ஒரே சங்கிலியில பிணைத்திருக்கிறது என்று திட்டமாக நம்பினேன். மனிதர்கள் ஏராளமாக கூடும் இடங்களுக்கு அடிக்கடி சென்று தேட ஆரம்பித்தேன்.
அரசியல் கூட்டங்கள், பந்து விளையாட்டு மைதானங்கள், ரயில்வே ஸ்டேஷன் இவற்றிலெல்லாம் தேடினேன். காலையிலையும் மாலையிலையும் சுற்றுப்புறங்களிலிருந்து நகரத்தில் வந்து திரளும் ஆயிரக்கான மக்களில் அவனும் இருக்கக்கூடாதா என்ற நினைப்பு. எல்லா முயற்சியும் இந்த தோட்டத்திலிருந்துதான் மனித முகஜாடைகளில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, அவற்றை எத்தனை பகுதியாக கூட பிரித்து தொகுத்து விடலாம் என்று உணர்ந்தேன். தேடலையும் ஆசை என்னை ஒரு பைத்தியக்காரனாக்கியது. கூட்டமாக ஜனங்கள் நடமாடும் மூலைகளில் நின்று கொண்டு விழித்த கண் திறந்தபடி பார்த்திருப்பதை பலர் கவனிக்க ஆரம்பித்தார்கள். போலீஸ்காரர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டு சந்தேகப்பட ஆரம்பித்தனர். நான் பெண்களை ஏறிட்டு கூட பார்ப்பதில்லை. எப்பொழுதும் ஆண்கள் ஆண்கள் ஆண்கள். மிகவும் சோர்ந்தவன் போல் அவன் நெற்றியை துடைத்துக் கொண்டு மேலும் கூற ஆரம்பித்தான். கடைசியாக நான் அவனை கண்டுபிடித்தேன். அப்பொழுது அவன் ஒரு வாடகை மோட்டாரில் ஏறிக்கொண்டு பிக்காட்டில்லியில் கிழக்கு பக்கமாக போய்க் கொண்டிருந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தேன். பக்கத்தில் ஒரு காலி வாடகை மோட்டார் வண்டி நின்று கொண்டிருந்தது. அதில் துரிதமாக ஏறிக்கொண்டு முன்னே போகும் வண்டியை தொடர சொன்னேன். என்னுடைய மோட்டார் ஓட்டி அதை சாரிங் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷன் வரை தொடர்ந்து சென்றான். நான் அதிலிருந்து இறங்கி ஸ்டேஷன் பிளாட்பாரத்திற்கு ஓடினேன். அந்த மனிதன் அங்கு 2 ஸ்திரீகளுடனும் ஒரு சிறிய பெண் குழந்தையுடனும் நின்று பேசிக் கொண்டிருந்தான். 2:20க்கு புறப்படும் வண்டியில் பிரான்சுக்கு செல்லுவதாக தெரிந்தது. அவனிடம் ஒரு வார்த்தையாவது பேசலாம் என்று பக்கத்திலேயே நின்றிருந்தேன். முடியவில்லை. அவனுடைய மற்ற நண்பர்கள் திரண்டு எல்லோரும் ஒரே கூட்டமாக ரயிலில் சென்று ஏறினார்கள். நானும் அவசர அவசரமாக போக்ஸ்டனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிக் கொண்டு வண்டியில் ஏறினேன். அங்கு அவன் படகில் ஏறும் முன் சந்திக்கலாம் என்ற நினைப்புதான். ஆனால் அவன் போக்ஸ்டனில் எனக்கு முந்திய படகில் ஏறிவிட்டான். நானும் படகில் ஏறினேன். ஆனால் அவன் தனியாக ஒரு சலூன் பிடித்திருந்ததினால் எனது கேபினுக்கும் அவனுடைய இடத்திற்கும் சம்பந்தமற்று போய்விட்டது. அங்கும் எனது முயற்சி பலனளிக்கவில்லை. அக்கறையில் இறங்கும் முன் எப்படியாவது சந்தித்துவிட வேண்டுமென்று திடப்படுத்திக் கொண்டேன். பிறகு புறப்பட்டதும் அவனுடைய ஸ்திரீ நண்பர்கள் கப்பல் மேல்தட்டில் வந்து உலாவ ஆரம்பித்தனர். கையிருப்பு பணம் எல்லாம் போலான், அதாவது பிரெஞ்சு துறைமுகம் வரை போவதற்கு மட்டும்தான் இருந்தது. அங்கு போய் தந்தியடித்தால் போகிறது. நான் அந்த சலூன் கதவாண்டையில் நின்று காத்திருந்தேன். அரை மணி நேரம் கழித்து ஒரு சிறு பெண்ணை கையில் பிடித்துக்கொண்டு வெளியே வந்தான். எனது இருதயம் கப்பலின் துழாவு கருவி மாதிரி படபடவென்று அடித்து கொண்டது. என்னை ஏறிட்டு பார்த்துவிட்டு மேல்தட்டிற்கு போகும் ஏணிப்படிகளை நெருங்கினான். மன்னியுங்கள் என்று பதட்டத்துடன் நான் தடுமாறி கூறிவிட்டு, உங்கள் அறிமுக சீட்டை தருவீர்களா? உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்றை கூற விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவன் ஆச்சரியத்துடன் என்னை மேலும் கீழுமாக கவனித்தான். அவன் நிலைமையில் அதுவும் இயற்கைதானே. ஆனால் அவன் என் ஆசையை பூர்த்தி செய்தான். தன் பையிலிருந்து ஒரு அறிமுகச் சீட்டை நிதானமாக எடுத்து என்னிடம் கொடுத்துவிட்டு அந்த குழந்தையுடன் கப்பலின் மேல் கட்டிற்கு விரைந்து சென்று விட்டான். அவன் என்னை பைத்தியம் என்று திட்டமாக நம்பி என் இஷ்டப்படி விடுவதே நல்லது என்று கருதிவிட்டான் போலும். அந்த சீட்டை கையில் இறுக்கி பிடித்துக் கொண்டு யாருமற்ற ஒரு மூலையில் சென்று வாசித்தேன். என் பார்வை மறைந்தது. ஏனெனில் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது: ஸ்ரீ ஆர்மண்ட் வால், பிட்ஸ்பர்க், அமெரிக்கா. பின்பு என்ன நடந்தது என்று எனக்கு ஞாபகமில்லை. எனக்கு பிரக்னை வந்தபோது நான் போலாந்து துறைமுகத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். பல வாரங்கள் எனது நிலைமை குணப்படவில்லை. நான் சமீபத்தில் தான் திரும்பினேன். வந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. பின்பு அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். நாங்கள் எல்லோரும் அவனையே கவனித்தோம். பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அன்று சாயங்காலம்
மற்றவர்கள் கூறியதெல்லாம் இந்த நோஞ்சான் ஆசாமியின் அனுபவத்திற்கு ஈடாகாது என்று உணர்ந்தோம். நான் பின்பு பெரிய ஆர்மன் தெருவிற்கு திரும்பினேன். அங்கிருந்து கொண்டு என் வாழ்க்கையில் ஆச்சரியகரமாக சம்பந்தப்பட்ட இந்த அமெரிக்கானை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். நான் பிட்ஸ்பர்க்கிற்கு எழுதினேன். லண்டனில் வசித்து வரும் அமெரிக்கக்காரருடனும் உறவாடினேன். ஆனால் அந்த மனிதன் ஒரு அமெரிக்க கோடீஸ்வரன் என்பதும் லண்டனில் வசித்த ஆங்கில பெற்றோருக்கு பிறந்தவன் என்பதும் தவிர வேறு ஒரு விவரமும் என்னால் அறிய முடியவில்லை. லண்டனில் என்றால் எங்கு? இதற்கு பதிலே கிடையாது. இப்படியே நேற்று காலை வரை கழிந்தது. அதற்கு முந்தைய தினம் சிறிது நேரம் கழித்து படுக்கச் சென்றதால் வெகு நேரம் கழித்தே விழித்தேன். நான் எழுந்தபோது சூரியன் ஒளி முகத்தில் அடித்துக் கொண்டிருந்தது. கண்ணை துடைத்துக் கொண்டு எப்பொழுதும் போல சுவரில் காணப்படும் உருவத்தை பார்த்தேன். சூரியன் கண்ணை கூச வைக்கவில்லை. ஆனால் கண்களை துடைத்துக் கொண்டு பயத்துடன் பதறி எழுந்து சுவரை பார்த்தேன். உருவம் மிகவும் மங்கலாக தெரிந்தது. அதற்கு முந்தைய தினம் எப்பொழுதும் போல ஸ்பஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்று மிகவும் மங்கிய அதன் சாயைதான் காணப்பட்டது. நான் மிகவும் சோர்ந்து மூளை குழம்பி வெளியே எழுந்து சென்றேன். அன்று மாலையில் பத்திரிகை விளம்பரங்களில் அமெரிக்க கோடீஸ்வரனுக்கு மோட்டார் விபத்து என்று காணப்பட்டது. நீங்கள் எல்லோரும் கூட அந்த பத்திரிகையை பார்த்திருக்கலாம். உடனே ஒரு பத்திரிகை வாங்கி பிரித்து பார்த்தேன். அங்கு நான் எதிர்பார்த்தபடியேதான் இருந்தது. அமெரிக்க கோடீஸ்வரன் ஷி ஆர்மன் வாலும் அவரது கோஷ்டியினரும் ஸ்பீசாவிலிருந்து பைசா நகரத்திற்கு மோட்டாரில் செல்லும் பொழுது ஒரு வண்டியில் மோதியதால் மோட்டார் கவிழ்ந்து விட்டது. ஷி வாலின் நிலைமை கவலைக்கிடமாக கருதப்படுகிறது. நான் மூளை குழம்பி எனது அறையை அடைந்தேன். என் படுக்கையின் மீது உட்கார்ந்து கொண்டு அந்த பிம்பத்தையே கவனித்துக் கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டிருக்கும் போதே அது திடீரென்று மறைந்து விட்டது. பின்னர் ஷிவால் அதே நிமிஷத்தில் இறந்தார் என்று அறிந்தேன். அந்த மெலிந்த தேகி பின்னும் சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்தான். ஆச்சரியம் ஆச்சரியம் என்றோம். ஆமாம், இதில் 3 ஆச்சரியமான விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. முதலாவதாக, லண்டன் குடிகூலி வீட்டு ஒரு அறையின் காரை சுவர் அமெரிக்க மனிதர் ஒருவரின் முகஜாடையை தோற்றுவிப்பது மட்டுமல்லாது அவருடைய வாழ்க்கைக்கு நெருங்கிய சம்பந்தமுடையதாக இருப்பது. இரண்டாவதாக, அந்த மனிதர் பெயருக்கும் அந்த உருவம் தோன்றிய இடத்தின் பெயருக்கும் ஒற்றுமை இருப்பதும் பெரிய ஆச்சரியம். அப்படி நீங்கள் நினைக்கவில்லையா? அவன் சொல்வதை அப்படியே ஆமோதித்தோம். பூத பைசாச விவரம் முன்னிலும் பன்மடங்கு உற்சாகத்துடன் விவாதிக்கப்பட்டது. எங்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் அந்த மனிதன் எழுந்து, நேரமாகிறது, நான் போய் வருகிறேன் என்று சொல்லியதையும் கவனிக்கவில்லை. அவன் கதவாண்டை நெருங்கியதும் எங்களில் ஒருவன், அவன்தான் ஸ்டாண்டன், 3வது ஆச்சரியமான விஷயத்தை பற்றி சொல்லவில்லையே என்று கேட்டான். ஆமாம், 3வது விஷயம் எனக்கு கூட சொல்ல மறந்துவிட்டது. இந்த அனுபவத்தில் 3வது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நான் இந்த கதையை அரை மணி நேரத்துக்கு முன்புதான் ஜோடித்தேன். போய் வருகிறேன், நேரமாகிறது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். இந்த நோஞ்சல் பயல் எங்களை கிண்டல் செய்தது தூக்கி வாரி போட்டது. ஆச்சரியம் தீர்ந்ததும் சுற்றி பார்க்கிறோம். இந்த பெருத்த மோசடியை அழைத்து வந்த ரெட்சன் வெயிட்டும் கம்பி நீட்டிவிட்டான். முற்றும். காரை